ஹெல்த்தி ஜேர்னியோட செகண்ட் டே இது. ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், சாரி. ஹெல்த்தி ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பிடாமையும் ஃபுல்லா இருக்கக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. 2 விஷயத்த மைண்ட்ல எப்பவுமே வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து நீங்க கம்மியா சாப்பிடறதுனால நீங்க வெயிட் லாஸ் ஆவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் வெயிட் கெயின் ஆவீங்க அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத பொறுத்துதான் வந்து நம்ம வெயிட் கெயின் ஆகுறோமா இல்ல வெயிட் லாஸ் ஆகுறோமா அப்படிங்கறது. சோ வந்து நம்ம 3 டைம்ஸ்மே டெய்லி சாப்பிடணும். வெயிட் லாஸ் பண்றீங்கனாலும் சரி, வெயிட் கெயின் பண்றீங்கனாலும் சரி. வெயிட் கெயினுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிடுற மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ்க்கு வந்து கரெக்டான அளவு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பார்த்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 குக்கும்பர் சாப்பிடறதுக்கும் ஒரே ஒரு சமோசா சாப்பிடறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க சாப்பிடுற விஷயத்துல ஜஸ்ட் வந்து கூகுள்ல போயிட்டு அந்த ப்ராடக்டோட நேம் கொடுத்து நீங்க என்ன சாப்பிட போறீங்களோ அந்த பொருளோட நேம் கொடுத்து ஜஸ்ட் அதுல எத்தனை கிலோஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா சாப்பிடுங்க. சோ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து சாப்பிடுறதுனால உங்க பாடியும் நல்லா ஹெல்த்தியா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் உங்க மைண்டும் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களை வந்து கான்சென்ட்ரேஷனே பண்ண விடாது.